கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆமாம், உலகம் எங்கும் இயேசப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். எங்கு பார்த்தாலும் பாடல், ஆட்டம்தான், கொண்டாட்டம்தான். எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கே மகிமைவருவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நம்மை பார்த்துத்தான், உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ நம்பினோர், உன்னை நேசித்தோர் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு ஓடி போகலாம், விட்டு விலகி போகலாம், ஏமாற்றிவிட்டு கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும், நம்மளை அரவணைக்கும், நம்மளை தேற்றும், நம்மை நடத்தும். மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். கலங்காதே, திகையாதே, திட்டமனதாயிரு, நான் கூடவே இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் நான் கூடவே இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஏன்னா கானான் தேசத்துக்கு போக வேண்டும். மோசே இல்லை, யோசுவா தான் நடத்திட்டு போகணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு மனதைரியத்தை உண்டாக்குகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத, ஜனங்களை நடத்து, நான் உன்னை கூட இருந்து நடத்துவேன், உன்னை அதிசயமாய் நடத்துவேன், அற்புதமாய் நடத்துவேன், நீ கானான் தேசத்துக்கு போக என்று சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. இது நடக்குமா, இது நடக்காதா என்று சொல்லி பல கேள்விகள். ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஒரு நாளும் ஒரு குறைவு இருக்காது. எந்த இலக்கை நோக்கி ஓடுகிறோமோ அந்த இலக்கில் ஆண்டவர் வெற்றியை தருவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். இந்த டிசம்பர் மாதம் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆமென்.